இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 12 எபிசோட் 268 பார்க்க போகிறோம். ஃபியூடல் லார்ட்ஸை பாதுகாக்கிற கோட்டையில் காட்டுவாங்க. ஃபியூடல் லார்ட்ஸில் சில பேர் கான்ல இருப்பாங்க. நம்மளை எப்படி இருக்க வச்சிட்டாங்களே, இன்னும் எத்தனை நேரத்தை அப்படி இருக்குதுன்ட்டு. ஃபயரோட ஃபியூடல் லார்ட் மட்டும் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களை எப்படி கௌரவிக்கலாம்னு சொல்லி யோசிப்பாரு. அதுக்கான பேர் என்ன வைக்கலாம்னு சொல்லி கேட்பாரு. தூரத்தில் காட்டுவாங்க. பிளாக் ஜெட்ஸ் வந்துட்டு இதான் தடமான்ட்டு பார்ப்பான். இதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் ஃப்ராஸ்டோட ஃபியூடல் லார்டை எஸ்கர்ட் பண்ணி கூட்டிட்டு வர காட்டுவாங்க. மேட்டருமையுமே காடாக தான் இருப்பாங்க. அந்த ஃபியூடல் லார்ட் எனக்கு கேபிட்டல்ல இருந்து என்னோட சின்ன வயசு காலங்களில் ஞாபகம் வருதுன்ட்டு அந்த போர் சமயங்களில் ஃபியூடல் லார்ட்ஸை பழைய கைதியை பிடிச்சி வச்சுட்டு நெகோசியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி எங்களோட சேஃப்டிக்கு ஷினோபிஸ் ஆனால் நீங்க தான் கேரண்டி பண்ணணும். அதுக்காக தானே நானுமே கூட வரேன்ட்டு மேட்டருமி சீக்கிரமாவே உங்களோட ஹைடிங் பிளேஸுக்கு போயிடலான்பாங்க. இதுக்கப்புறம் திரும்ப கோட்டையை காட்டுவாங்க. லீஃபோட ஃபியூடல் லார்ட் அவங்களுக்கான ஹானர் எப்படி கொடுக்கலாம், சர்டிபிகேட் ஆஃப் அப்படின்ட்டு யோசிப்பாரு. லைட்டை ஷாக் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தா பிளாக் ஜெட்ஸும் அட்டாக் பண்ண வந்திருப்பான். அதே மாதிரி ஷினோபி செட் பண்ணி வச்ச சவுண்ட்ஸும் கேட்கும். எனிமி இன்ட்ரூடர்ன்ட்டு மற்ற ஷினோபிஸ்ல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபியூடல் லார்ட்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்ட்டு அந்த அட்டாக்ஸ்ல டாச் பண்ணி பிளாக் ஜெட்ஸும் ஃபியூடல் லார்ட்ஸ் கிட்ட போய் பார்ப்பான். பார்த்தா ஃபியூடல் லார்ட்ஸா இருக்காது, ஜஸ்ட் இதுவுமே ஒரு ட்ராப்பா இருக்கும். மாட்டினாண்டாட்டு பார்க்கும்போது அசால்ட்டா கிரவுண்ட்லயே எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். இந்த இடமுமே இல்ல போலன்ட்டு பார்த்துருவான். தப்பிச்சிட்டான்ட்டு லீஃப் ஷினோபிஸ் சீக்கிரமா மற்ற ஹைடிங் பிளேஸ்க்குமே இதை பத்தி தெரியப்படுத்தணும்பாங்க. லீஃபோட ஃபியூடல் லார்ட் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹானருக்கான நேம கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட லேண்ட் ஆஃப் ஃபயர்ஸ் ஹிடன் லீஃப், லேண்ட் ஆஃப் விண்ட்ஸ் ஹிடன் சாண்ட், லேண்ட் ஆஃப் எர்த்ஸ் ஹிடன் ஸ்டோன், லேண்ட் ஆஃப் வாட்டர்ஸ் ஹிடன் மிஸ்ட், லேண்ட் ஆஃப் லைட்னிங்ஸ் ஹிடன் கிளவுட், அலைட் ஷினோபி டெக்கரேஷன் கூப்பிடலாமேன்பாரு. விண்டோட ஃபியூடல் லார்ட் அலைட் அவார்டுங்கிறதே போதும்பாரு. இதை கேட்டு இல்லையே அது ரொம்ப சின்னதா இருக்குன்பாங்க. ஃபியூடல் லார்ட்ஸை கென்மாவும் ராய்டோவும் தான் பாதுகாப்பாங்க. ராய்டோல என்ன இவ்வளோ கேர்ஃப்ரீயா இருக்காங்க, இப்போ போய் டெக்கரேஷனை ஹானர் பண்றதுன்னு பேசிட்டு இருக்காங்கன்னு பாரு. இதை கேட்ட கென்மா அது அவங்களோட வேலை, அதெல்லாம் நக்கல் பண்ணிடாது, அப்புறம் அதெல்லாம் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத தாண்டி அது அவங்களோட ஸ்டாண்டர்டுன்னு பாரு. ராய்டோ அப்படின்னா அது சரிதான் பாரு. அவங்க ஒன்று ஹானர் பண்ணணும்னா ஜஸ்ட் சும்மா அதை கேட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, சீக்கிரமாவே நமக்கு நகர்றதுக்கான வேலை வந்துடும் பாரு கென்மா. இதுக்கப்புறம் மெய்டருமியை காட்டுவாங்க. லேண்ட் ஆஃப் ஃப்ராஸ்டோட ஃபியூடல் லார்ட 5th சேஃப் பிளேஸுக்கு கூட்டிட்டு போறோம்பாங்க. 5 இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்பாரு. 5 டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ் இருக்கு, அதுக்குன்னு டிராவல் பண்றக்கும் சர்டன் டியூரேஷன் இருக்கு, அதனால எனிமினால நம்மள சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் உங்களை பாடி கார்ட் பண்றது ஸ்கில்டு ஷினோபிஸ்ன்பாங்க. அதான் உத்தரவாதமான் பாரு. ஆமான்பாங்க. இதுக்கப்புறம் பிளாக் ஜெட்ஸோ காட்டுவாங்க. அந்த முட்டாள்கள் என்ன குறைச்சு மதிப்பிட்டாங்க, நான் பிளாக் ஜெட்ஸுன்ட்டு அப்படியே மரத்துக்குள்ள போவான். ஒன் ஐ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த நிலைமை நான் தான்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா பேட்டில் கிரவுண்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பேட்டில் ஃபீல்டு ஏல காட்டுவாங்க. ஏகப்பட்ட ஒயிட் ஜெட்ஸும் இருக்கும். டார்வி அது மந்தமா இருக்குன்ட்டு, ஆனா நான் உங்களுக்கு காட்டுறேன் எதுக்கு என்ன கடற்கரையில கார்ட் பண்றதுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு பாரு. எல்லா ஷினோபியுமே டிட்டர்மினேஷனோட இருப்பாங்க. டார்வி ஃபர்ஸ்ட் அட்டாக் நான் வைக்கவும் அப்புறம் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கன்னு பாரு. சரின்பாங்க. லைட்னிங் ஸ்டைல் பிளாக் பேந்தர் பண்ணுவான் டார்வி. வெறித்தனமான அட்டாக்கா இருக்கும். அது பிளாக் லைட்னிங் கிளவுட் ஷினோபி. பக்கத்துல இருக்கவன் இதுக்கு முன்னாடி இந்த ரைக்காக இவர் ஒருத்தர மட்டும்தான் லைட்னிங் டேட்டோவுக்கு அலோவ் பண்ணியிருக்கதா சொல்லுவான். டார்வி அட்டாக் வச்சதுக்கு மன்னிப்பு கேட்பாரு. ஜஸ்ட் மார்க் பண்ற மாதிரி. மேல இருந்து அட்டாக் பண்ண வருவாங்க. ஒரு ஷினோபி மேல இருந்து அட்டாக் பண்றாங்கன்னு கத்தவும் 10 அதுக்குள்ள அனுமதிக்க முடியாதுன்ட்டு ஸ்க்ரால் ஓபன் பண்ணுவா. ஏகப்பட்ட வெப்பன்ஸ் சமன் பண்ணி அட்டாக் பண்ணுவா. எல்லா ஷினோபிஸுமே வெறித்தனமா அட்டாக் வைப்பாங்க. ஒரு ஜெட்ஸு தண்ணிக்குள்ள விழுந்திருக்கும். அது தலைமையில கால் வச்சுட்டு ஏகப்பட்ட ஜெட்ஸும் அட்டாக் பண்ண வரும். இதுல ஓடி வரதை பார்த்து ஒரு ஷினோபி இதுல பேரிகேட தாண்ட விட்டுறக்கூடாதுன்னு கத்தவும் எல்லாருமே வெறித்தனமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆசுமாவை காட்டுவாங்க. என்னோட கெட்ட கனவு இப்ப நடந்துட்டு இருக்குன்னு பாரு. டான் அது அப்படி இல்லைன்ட்டு இது ஒரு கிரேட் நிஞ்சாவாருன்னு பாரு. ஆசுமா இது சோசாவா நிஜமாலுமான்ட்டு பாப்பாரு. டான் சோசா கிட்ட நீ நல்லா வளர்ந்துட்டின் பாரு. சோசா இதை விட இன்னும் பெருசாவும் வளருவன் பாரு. மற்ற ஷினோபிஸ் ஹிசாஷி அட்டாக் பண்றப்ப பாம் ரொட்டேஷன் யூஸ் பண்ணி தடுத்துருவாரு. எல்லாத்தையும் ரெப்பல் பண்ணிட்டு முன்னாடி பார்த்தா ஹியாஷி வந்து நிப்பாரு. ஹிசாஷி அண்ணான்ட்டு மன்னிச்சுக்கங்க, பிரான்ச் ஃபேமிலியா மெயின் ஃபேமிலியை நான் ப்ரொடெக்ட் பண்ணும். இப்ப நான் எதிரியா உங்க முன்னால நிக்கிறேன். நான் மெயின் பிரான்ச்சை வெறுத்ததுக்கு எனக்கு ஏத்த தண்டனை கிடைச்சிச்சு போல. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் என்னால் செய்யவே முடியலன்னு பாரு. நான் கிராமத்தோட நன்மைக்காக என் உயிரை தியாகம் பண்ணது மறுக்கப்பட்டுச்சுன்னு பாரு. ஹியாஷி ஹிசாஷி சாகருக்கு முன்னால நெஜிகிட்ட தயவு செஞ்சு இதை சொல்லிருங்கன்ட்டு மெயின் பிரான்ச் ஃபேமிலியை ப்ரொடெக்ட்
ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மட்டும் இந்த சாவை நான் ஏத்துக்கல. நெஜியையும் என்னோட அண்ணன் குடும்பத்தையும் அப்புறம் என் நாட்டையும் பாதுகாக்கிறதுக்காக என் சொந்த விருப்பத்தின்படி என் மரணத்தை சுதந்திரமா ஏத்துக்க போறேன்னு இருப்பாரு. எனக்குள்ள ஸ்டோரா இருக்க ஒரு விதின்னு மெயின் பிரான்ச் ஃபேமிலிக்கு அவ்வளவுதான் பாரு ஹிசாஷி. இதை கேட்ட ஹியாஷி அப்படி ஒரு விதியே இல்லடான்ட்டு அதை புரிய வைக்கிறதுக்காக தாண்டா ஓ மகனே சண்டை போடுறான், அப்புறம் என் பொண்ணும் தான் பாரு. ஹிசாஷி நெஜி அப்புறம் லேடி ஹினாட்டாவுமான்னு திங்க் பண்ணுவாரு. நெஜி சண்டை போடுறதை காட்டுவாங்க. இதுக்கு என்ன முடிவே இல்லையான்னு பாத்துட்டு இருக்கப்ப அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒரு ஜெட்ஸு பிடிச்சிருக்காள். பின்னாடி இந்த ஒரு ஜெட்ஸு அட்டாக் பண்ண வரும். நெஜி அதை அட்டாக் பண்ண போவான். ஹினாட்டா அதை அட்டாக் பண்ணவும் நெஜி கிரவுண்ட்ல இருந்து பிடிச்சிட்டு ஜெட்ஸோ டிஃபீட் பண்ணுவான். ஹினாட்டா நீ ஓகேவா நெஜின்னு சொல்லி கேப்பா. நெஜி ஓகே தான் தேங்க்ஸ் பண்ணுவான். பிரான்ச் ஃபேமிலி மெயின் ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்காக மட்டும் வாழப்படுறவங்க கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ரேட்ஸா பாதுகாத்துக்க போறோன்னு பாரு. ஹிசாஷி காலங்கள் இந்த அளவுக்கு வந்துருச்சான்ட்டு அப்புறம் அண்ணா நான் அதை உங்க கையால தான் எதிர்பார்க்கறேன்ட்டு ஹிசாஷி சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரப்ப ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதிக்குவாங்க. இதுக்கப்புறம் அப்படி சுச்சிக்காக கிட்ட காட்டுவாங்க. வேர்ல்டா இருக்க கிழவனுக்குமே அந்த ஃபார்மேஷன் புரிஞ்சு வச்சுட்டு கன்ஃபியூஸ்டா இருக்க ஒரு பெரிய குரூப்ல சின்ன குளறுபடி ஆச்சுனாலும் அது மொத்த கூட்டத்துக்கு ரிஸ்க்குங்கும் போது காரா அலெக்சாண்டர் ஃபோர்ஸ் கிட்ட நான் வயசுல சின்னவனா இருக்கேன், இந்த உலகத்தை பாதுகாக்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, அதனால உங்க ஸ்ட்ரென்த்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன்னு இருப்பான். மொத்த படைக்குள்ள அந்த சண்டை வெறுப்பு எல்லாம் போய் காராவை சேரப் பண்ணி இருந்திருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்ச சுச்சிக்காக இந்த பறவை கூட்டத்தை லீட் பண்ணிட்டு போற பறவையை பார்ப்பாரு. சுச்சிக்காக அதெல்லாம் தாண்டி எங்க கவர்ச்சியா இருந்தா தலைமையில அவனை தானே போடுவாங்கட்டு போவாரு. இதுக்கப்புறம் காங்க்ரோவோட கமாண்டர் யூனிட்ல கட்டுவாங்க. செம ஃபாஸ்டா டிராவல் ஆவாங்க. உள்ள இருக்க டெய்டராக்கு பயங்கர அதிர்வு இருக்கும். செம கடுப்பாவா நீங்களா ஆட்டே தெரியாதவங்கடான்ட்டு கத்துவான். மூடிட்டு வந்துரு இல்லைன்னா பாயம் சேர்த்து கட்டி போட்டுருவான் காங்க்ரோ. என்ன வெளியே மட்டும் விடுங்கடா, ரியல் ஆட்னா என்னன்னு காட்டுறான்ட்டு கத்துவான் டெய்டரா. கடுப்பேத்துறான்ட்டு முன்னாடி பார்த்துட்டு காங்க்ரோவோட கமாண்டர் யூனிட் அப்படி ஸ்டாப் ஆவாங்க. நம்ம ஸ்டாப் ஆயிட்டமான்ட்டு திங்க் பண்ணுவான் டெய்டரா. காங்க்ரோ கிரானிச்சியோ அப்புறம்ட்டு பாக்குறப்ப சிக்குச்சி கிமிமாரோ ஹான்ஸ் ஆஃப் தி சாலமாண்டரும் நிப்பாங்க. கிரானிச்சியோ சசோரியவே ஸ்டாப் பண்ணிட்டியான்ட்டு பாராட்டுவாங்க. எனக்கு அந்த வாய்ஸ் தெரியுமேன்ட்டு டெய்டரா ஏன் நீங்க என்ன காப்பாத்த வந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா சும்மா ஏன்டா நிக்கிறீங்க, வந்து காப்பாத்துங்கடா, என்ன நானே வெடிக்க வச்சுக்கிறேன்பா. இதை கேட்ட ஹான்சோ ஏன்டா உன்ன நீயே வெடிக்க வச்சுக்கிற மாதிரி இருந்தா ஏன்டா உள்ள இருக்கீன்னு சொல்லி கேட்பாரு. டேடரா அது உண்மைதான்ட்டு இருந்தாலும் நீ அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்ட்டு கத்துவான். ஹான்சோ எனக்கு அக்காட்சிக்கும் சரி 5 கிரேட் நேஷன்ஸோட ஷினோபியும் சரி எனக்கு அவங்க எதிரி தான், 2 பேத்துக்கு உதவி செய்யற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, இந்த கேவலமான ஜுட்ஸு எனக்கு கண்ட்ரோல் பண்ணுது, என் உடம்பு என் விருப்பத்திலே இல்லைன்பாரு. காங்க்ரோ திரும்ப ஒரு அனிமேஷன் ஜுட்ஸுவான்ட்டு கிரானிச்சியோ தாண்டியும் மற்றவங்களை பார்த்தா பயமா இருக்குன்ட்டு ஃபைட்டிங் ஃபோர்ஸை ஸ்பிளிட் அப் பண்ணாலுமே உதவியா இருக்க போறது இல்லைன்ட்டு காங்க்ரோ முன்னாடி பார்த்துட்டு நல்ல கவனமா கேட்டுக்கங்க, நான் சிக்னல் கொடுக்கவும் ரிட்ரீட் ஆயிடணும்பா. ஷிகாக்கு நாரா கொடுத்த டாக்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை ஈனோயிச்சி டிரான்ஸ்மிட் பண்ணுவாரு. அந்த விஷயங்களை கேப்டன்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. கேப்டன் கிட்சுச்சி கிட்ட ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து டாக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்திருக்கதா சொல்லவும் சொல்றான் பாரு. ஷிகமாரு கிட்ட டாக்டிகல்ஸ் சொல்லவும் புரிஞ்சுதுன்பா. இடையூறுக்கு மன்னிச்சிருங்கன்ட்டு நம்ம குரூப்பை ஹாஃபா ஸ்பிளிட் பண்ணி ஃபர்ஸ்ட் கம்பெனியோட ஜாயின் பண்ண போறதா சொல்லுவான். டமாரி செம்ம கடுப்பாவா ஹாஃப் ஃபோர்ஸை கூட்டிட்டு போறியா, ஹெச்கியூக்கு மூளைன்னு ஒன்று இருக்கு இல்லையான்னு கேப்பா. ஷிகமாரு இல்ல எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஓகேன்னு தோணுதுன்ட்டு பிளான் படி போனா எல்லாம் சரியா நடக்கும் அப்புறம் அப்படின்ட்டு கொஞ்சம் தடுமாறுவான். ஒரு விஷயம் மட்டும் என்ன உறுத்துதுன்பான். சோஜி அது என்னன்னு கேட்பான். கெக்கே கின்கை சர்பாஸ் பண்ண கெக்கே டோட்டா ஷினோபி இருக்கதா சொல்லுவான். டெமாரி கெக்கே டோட்டா வந்துட்டு பயங்கர ஷாக் ஆவா. யுகாட்டா மாட்சுரி கிட்ட பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேப்பா. டெமாரி அக்கா கொடுக்குற ரியாக்ஷன் பார்த்தா எதிரி தவிர்க்க முடியாதவனா இருப்பான்பா மாட்சுரி. கெக்கே டோட்டா இனிமே வரப்போறான், அவங்ககிட்ட இருந்து எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்குவீங்க அதை பத்தி நாலேஜ் கூட இல்லாமன்னு சொல்லிட்டு டெமாரி அவங்க 2 மேல செம்ம கடுப்பாவா. 2 பேரும் மன்னிப்பு கேட்பாங்க. யுகாட்டா மட்டும் கெக்கே டோட்டானா என்னன்னு கேட்ட சொல்றீங்களான்னு சொல்லி கேப்பா. டெமாரி சின்ன பசங்க நானும் உங்களுக்கு இதை பத்தியுமே தெரியலையான்ட்டு கெக்கே டோட்டான்னுபா. 2 பேரும் என்னன்னு சொல்லி கேட்கவும் டெமாரி ஷிகமாரு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவா. ஏன் நான் சொல்லணும்னு சொல்லி கேட்பான். பாரு இந்த விஷயத்துல நான் குட்டா இருக்க மாட்டேன், அதனால நீயே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பா டெமாரி. இங்க நான் தானடா ஆர்டர்ஸ் கொடுக்கணும் ஞாபகத்துல இருக்க இல்லையான்ட்டு ஷிகமாரு முன்னாடி போவான். சோஜி ஷிகமாரு எனக்கு சேர்த்து சொல்லுன்பான். ஷிகமாரு முதல்ல பேசிக்ஸ்ல இருந்து போலான்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சக்ரா டைம்ல ஜென்ரலா நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சக்ரா நேச்சர்ங்கிறது இருக்கும். ஃபயர், விண்ட், லைட்னிங், எர்த், வாட்டர்னு. அதெல்லாம் தாண்டி இது உங்களுக்கு ட்ரைனிங் மூலமா கிடைக்கும். டிஃப்ரெண்ட் நேச்சர்ஸ் இருக்கு. யாருக்கிட்ட அதிக சக்ரா நேச்சர் இருக்கோ அவங்க தான் பெட்டரா இருப்பாங்க. அதனால தான் நிறைய ஜோனின் மல்டிபிள் சக்ரா நேச்சர்ஸ்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் யுகட் எனக்கு புரியுதுன்பா. மாட்சுரி எனக்கு அந்த அளவுக்கு தெரியும்பா. டெமாரி தெரிஞ்சுதானே ஆகணும்பா. ஷிகமாரு சிலர் பிறக்கும் போதே 2 சக்ரா நேச்சரோட பிறப்பாங்க. அந்த 2 சக்ரா நேச்சர் சேர்ந்து நியூ சக்ரா கிரியேட் ஆகும். அவங்கள தான் கெக்கே கின்கை ஷினோபின் போன்பா. சோஜி கேப்டன் யாமட்டோவோட வாட்டர் அண்ட் எர்த் காம்பினேஷனான வுட் ஸ்டைல் மாதிரின்னு சொல்லி கேட்பான். ஷிகமாரு ஆமான்ட்டு அது மட்டும் இல்லாம டாருயி கேப்டன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கம்பெனி கேல் ஸ்டைல் யூஸ் பண்றாரு. அது லைட்னிங் அண்ட் வாட்டர் சக்ராவோட காம்பினேஷன் பா. டெமாரி 2 பேரும் கேட்டுக்கிட்டீங்களா, இவங்க எல்லாம் ரேர் ஜுட்சு ஸ்டைல் யூசர்ஸ்பா. ஷிகமாரு அது சரிதான், கெக்கே கின்கையுமே தாண்ட கெக்கே டோட்டாவும் இருக்கு, அதுல 3 சக்ரா நேச்சர் சேர்ப்பாங்கன்பா. என்ன 3 ஷாக் ஆவாங்க. ஷிகமாரு 5 கிரேட் நேஷன்ஸ்லயே இது ரொம்ப ரேருன்பா. அதுல எனக்கு ஒருத்தர தான் தெரியும். லக்ல இப்ப எனிமி ரீஅனிமேஷன் மூலமா அப்படிப்பட்ட பர்சனா இறக்கி விட்டுருக்கான். பார்ட்டிகல் ஸ்டைல் யூஸ் பண்ற ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஷினோபி மூவ் த செகண்ட் சுச்சிகாகேன்பா. யுகட்டா அண்ட் மாட்சுரி ஷாக் ஆவாங்க. டெமாரி அவரை எதிர்க்க ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோட வரணும்பா. சோஜி அவ்வளவு பயங்கரமான எதிரி வரப்போறாங்கன்னா நம்ம எதுக்கு ஸ்பிளிட் அப் ஆகணும்னு சொல்லி கேட்பான். ஷிகமாரு அந்த விஷயத்தையுமே ஹெட் குவார்டர்ஸ் கணக்கில் எடுத்திருப்பாங்கன்ட்டு கெக்கே டோட்டா உள்ள ஒரு ரேர் அலை இங்க வந்திருக்காருன்பா. சுச்சிக்காக காரா பக்கத்துல போய் நிப்பாரு. காரா இந்த இடத்துக்கு நீங்க பாதர் பண்ணி வராமே இருந்திருக்கலாம்பா. சுச்சிக்காக எனக்குள்ள இருக்க நெருப்பு துண்ணதே நீ தாண்டான்பாரு.
ஃபைக்காகி கான்ஃபரன்ஸ்ல காரா சுச்சிகாகே கிட்ட எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கன்ட்டு எப்ப நீங்க உங்களையே கைவிட்டிருக்கீங்கன்னு காரா கேட்ட கேள்வியை திங்க் பண்ணி பாப்பாரு. காரா பார்க்கவும் இங்க தான் கைவிடப்பட்டதை திரும்ப எடுத்துக்க போறேன் பாரு. இதுக்கப்புறம் பேட்டில் ஃபீல்டு ஏல காட்டுவாங்க. ஏகப்பட்ட ஜெட்ஸு விழுந்து கிடக்கும். லீப் ஷினோபியோட ஜெட்ஸு சண்டை போடுவோம். அதோட பாடியை ஒரு சூட் மாதிரி ஓபன் பண்ணது இல்லையா, அதுக்கான ரீசன்ஸ் இருக்கு. அதை நம்ம லேட்டரா பார்க்கலாம். சோசாவை காட்டுவாங்க. சூப்பர் எக்ஸ்பான்ஷன் ஜூட்ஸு பண்ணுவாரு. சுத்தி இருக்க எல்லா ஜெட்ஸு குளோனையுமே போட்டு பொளந்தெடுப்பாரு. ஆஸ்மான் டான் அதையும் தாண்டி வருவாங்க. ஹியாஷி அப்புறம் ஹிசாஷி அண்ணன் தம்பிங்க 2 பேரும் வெறித்தனமா சண்டை போடுவாங்க. டாருவியை காட்டுவாங்க. முன்னாடி பார்த்துட்டு சிரிப்பாரு. பார்த்தா கோல்டன் சில்வர் பிரதரா இருப்பாங்க. கின்கக்கு பரிதாபமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளே தோக்கடிச்ச செகண்ட் ஹொக்காகேவோட ஜுட்சுல மாட்டிக்கிட்டமேன்பா. டோபி ராமா செஞ்சு நம்மளோட செகண்ட் ஹொக்காகே இருக்காரு இல்லையா, அவரை கொன்னது பிளாண்டி ஹேர் உள்ள கின்கக்கு தான். இதுக்கு முன்னாடியே டான்சோவோட பிளாஷ்பேக்ல டோபி ராமா அவரோட டீம் கூட போனப்ப டீகாய யார் போறதுன்னு சொல்லி இருந்திருக்கும் இல்லையா, அப்ப ஹிருசன் சார் டோபி நான் போறேன்னு இருப்பாரு. ஆனா டோபி ராமா செஞ்சு போயிருப்பாரு. அந்த இன்சிடென்ட் அப்ப டோபி ராமா அண்ட் அவரோட டீமை சுத்து போட்டது கின்கக்கு அப்புறம் அவரோட ஃபோர்ஸான 12 ரேங்க்டு ஜோனின் தான். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். டாருவி கோல்டன் சில்வர் பிரதர்ஸ் கிட்ட கிளவுடோட ஷைனிங் லைட்டா இருந்திருக்கீங்க, உங்களை அவமரியாதை செய்யறதுக்கு என்ன முதல்ல மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்பான். கின்கக்கு அவன் ஷோல்டரை பாரு, இந்த பொடியங்கிட்ட தேர்ட் ரைக்காகோட லைட்னிங் மார்க் இருக்குடா, அவங்ககிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும் போலேன்பா. டாருவி அவமரியாதை செய்யறன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் உங்களை கேவலப்படுத்த போறேன். மந்தமா இருந்தாலும் கிளவுட்ல ஷைனா இந்த கோல்டன் சில்வர் பிரதர்ஸ் ஆன உங்களை என்னோட கேல் ஸ்டைல் மூலமா ஒரே அடியில காலி பண்ண போறேன்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்பிடன் வேர்ட்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நெல்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு பாரு டாருயி.